ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிரவுண்ட் ஃப்ளோரில் அநேகர் இருக்கிறீர்கள், உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு குட் ஃப்ரைடேயாக இருக்கிறது. அதனால் ஒரே சர்வீஸாக நம்ம இன்னைக்கு வைத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வெள்ளிக்கிழமை பொதுவாக நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை. காலை இந்த ஆராதனையோடு முடிவடையும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு சர்வீஸில் கூடுற ஜனங்க ஒரே சர்வீஸில் இங்கே கூடுவது என்பது கொஞ்சம் சிரமம் தான். ஆனாலும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம ஒரே சர்வீஸாக வைத்திருக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெருக்கத்திலிருந்து கூப்பிடும்போது கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார், நிச்சயம் விடுவார். ஹல்லேலூயா. நாம் பாடினது போல கர்த்தர் அந்த புதிய உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு பாராட்டின அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஆமென். இயேசு சிலுவையில மரித்ததுனால. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலத்துல சில டைம்லாம் தோணும் பாருங்க, இந்த சின்ன வயசுல எல்லாம் அந்த ஜீசஸ் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இப்படிப்பட்ட அந்த மூவிஸ்லாம் பார்க்கும்போது சரி நம்ம மட்டும் அங்கே இருந்திருந்தா. ஆனால் இப்போதான் தோணுது, நல்ல வேளை நம்ம அங்கே இல்லை. இருந்திருந்தா நம்மளும் மறுதளிச்சிருப்போம், நம்மளும் கல்லை தூக்கி எரிஞ்சிருப்போம். ஹல்லேலூயா. அது அவர் கிருபையாய் மரித்து உயிர்த்து அந்த சுவிசேஷம் நம்மை வந்து அடையும்படிக்கு அவர் பொறுமையாய் இருந்து கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார் அப்படின்னு கடைசி வசனத்தில் இருக்கும். ஆத்தும வருத்தத்தின் பலன். அப்போ அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் யார் அப்படின்னா நானும் நீங்களும் தான். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். அவருடைய ஆத்துமா அவ்வளோ கஷ்டப்பட்டதின் பலனை பார்த்து திருப்தி அடைவாராம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மை விட எவ்வளோ பெரியவங்க, நல்லவங்க, எத்தனையோ லிஸ்ட் போட்டால் நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருக்கு திருப்தியா அவங்கள வைக்காம அவர் திருப்தி அடையும்படி நம்மை தெரிந்தெடுத்த அந்த கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை வந்து ஆமென். உலக பிரகாரமான மக்கள்னு சொல்லல, உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறை நினைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். சபை கூடி வரும்போதெல்லாம் நினைக்கணும். அதனால நமக்கு வந்து எல்லா ஃப்ரைடேயும் என்ன ஃப்ரைடே தான்? குட் ஃப்ரைடே தான். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே, குட் சாட்டர்டே, குட் சண்டே, எல்லா டேயும் குட் டே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும். ஆமே. சிலருக்கு இன்னைக்கு ரொம்ப சோகமா இருப்பாங்க. இந்த சோகத்துக்கு நாளைக்கு லீவ் விடுவாங்க. நாளைக்கு இந்த தெருவில் போங்க, கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் தொங்கும். ஈஸ்டருக்கு முந்தின நாள் நம்ம தெருவில் என்ன தொங்கும்னு நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா டைப் மிருகங்களும் தொங்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா. இன்னைக்குள்ள சோகத்தை சண்டே தீர்த்துருவாங்க. ஆமே. கர்த்தர் சிலுவையிலே மரித்தார் அனுதின்னு நினைக்கணும். ஒரு செகண்ட் மைக் மட்டும் மாத்திரு.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கிறிஸ்துவின் பாடு மரணம் நம்ம அதிகமாய் நினைவு கூற வேண்டியது. நினைச்சு நம்ம பாடினது போல என்னிடத்தை அவர் எடுத்து கொண்டார். அதாவது இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்துட்டார். வாழ்ந்துட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் வாங்கிட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை எனக்கு தந்தார். இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் நினைக்கணும். இப்படிதான் நினைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டாராம். ஆமென். அது எவ்வளவு பெரிய அவர் அவருடைய வார்த்தையில வஞ்சனை இல்லை, தீவனை இல்லை, அவருடைய நினைவுல இல்லை. அதாவது அவர்கிட்ட மாசே கிடையாது. அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆயக்காரர், பாவிகள், விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டவங்க, அதாவது உலகத்துல மோசம்னு சொல்றவங்க எல்லாம் சுத்தி இருந்தாங்க. ஆனா இவங்களால இவர் கரைப்பட்டாருன்னு எதிரிக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அதாவது அவர் காட்டி தரார். இங்க பாரு, பிதா மேல உனக்கு லவ் ஜாஸ்தி ஆயிட்டுன்னா இந்த பூமியில உன்னால பரிசுத்தமா வாழ முடியுங்கிறத காட்டி தந்தார். பிதாவுன்னா அவருக்கு உயிர், குமாரன்னா பிதாவுக்கு உயிர், நாம் என்ன பரலோகத்துக்கு உயிர். ஹல்லேலூயா. அப்ப அன்பு மிகுதியாகும் போது ஒரு மனுஷனால பரிசுத்தமாய் வாழ முடியும், தன்னை காத்து கொள்ள முடியும். பரிசுத்தமா என்னால வாழ முடியலையே அப்படின்னா நமக்குள்ள அன்பு தாழ்ச்சி இருக்கிறது. அன்பு தாழ்ச்சி இருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்று இயேசு சொல்லுகிறார். நான் எப்பொழுதுமே என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த கல்வாரி சிநேகம் நம்முடைய உள்ளத்திலே வழிந்தோட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. சில அறிவிப்புகளை வேகமாய் சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. இன்று ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. அநேகர் ஞானஸ்நான வகுப்புக்கு வந்திருந்தார்கள். இன்னைக்கு காலை சரியாக 10 மணிக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒரு 9:45 நீங்க இந்த சர்ச்சு, இந்த சண்டே ஸ்கூல் நடக்கிற இடத்துக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று மதியம் 3 மணிக்கு வாலண்டியர்ஸ் மீட்டிங் பொன்ஜஸ்லி காலேஜ் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறும். ஏற்கனவே அறிவித்தபடி கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை 9 மணிக்கு இந்த ஆண்டுக்கான வாலிபர்களுக்கான ஒரு விசேஷித்த கொடுகை, இந்த ஆண்டுக்கான யூத் ஃபெஸ்ட் நாளை காலை சரியாக 9 மணிக்கு பொன்ஜஸ்லி காலேஜ் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. 9 முதல் 1:30 மணி வரை அந்த யூத் ஃபெஸ்ட் நடைபெறும். எல்லா வாலிப பிள்ளைகளையும் இங்கே சர்ச்சில் உள்ளவங்க, இதை பார்க்கிறவங்க, கேட்கிறவங்க எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறோம். நிச்சயமா இது உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு செகண்ட் சான்ஸ். இது ஒரு மேன்மையான வாய்ப்பாக இருக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இடைப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எல்லா வாலிப பிள்ளைகளையும் வீட்டில் இருக்கிறவங்க அனுப்பி வச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு அதுக்கான வாலண்டியர்ஸ் மீட்டிங் தான் அன்னைக்கு நடைபெறுகிறது. வெளியூர்கள்ல இருந்து வருகிற வாலிபர்கள் நீங்க டீமா ஒருவேளை வரலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் அறிந்து கொள்ள வேண்டுமானால், உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஆயத்தம் ஏதாவது செய்ய வேண்டுமானாலும் நீங்க ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்வதிபுரத்திலிருந்து ரைட் ரோடு நீங்க எடுத்து கொஞ்ச தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் வருமா, ஒரு 2 கிலோமீட்டர் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் இருக்கும். அங்கே யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லி தருவாங்க. ஸ்க்ரீன்லேயும் அந்த கோடு இருக்கிறது. நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அதை ஸ்கேன் பண்ணால் உங்களை அந்த கூகுள் மேப் போட்டு வர்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும்.
பொன்ஜஸ்லி காலேஜ் ஆடிட்டோரியம் நாகர்கோவில் போட்டாலும் வந்துடும். நீங்கள் வாருங்கள். கடந்த முறை அங்கே வைத்த போது அநேகம் வந்திருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த முறையும் கர்த்தர் பெரிதானவைகளை நிச்சயம் செய்வாராக. மற்ற பெரியவர்கள் எல்லாரும் நீங்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் இதை லைவாக பார்த்து நீங்களும் வாலிபர்களாகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். சும்மா யூத் ஃபெஸ்ட்னு வச்சு ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டத்துக்குன்றல்ல. ஆமே, இது கர்த்தர் தந்த தரிசனம், கர்த்தர் தந்த பாரம். இந்த நாட்களிலே அதிகமாய் சத்துரு வாலிபர்களை எந்த அளவுக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறான் என்று நன்றாய் தெரியும். ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போதை இப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னொரு பெருங்கூட்டம் சினிமா ஸ்டார்ஸ் அப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இப்போ அரசியல் இதில் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது தேவனை விட்டு தூரம் போகிற எல்லா காரியங்களிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சத்துரு வாலிபர்களை செயல்பட வைக்கிறான். ஆமேன். இப்படிப்பட்ட மீட்டிங்கில் நிறைய மாற்றங்கள். அதாவது ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு சந்திப்பு போதும், ஒரே ஒரு சந்திப்பு. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே பவுலை சந்தித்த போது இந்த புத்தகத்துல 14 நிருபங்கள் அந்த ஒரு நபரை கொண்டு அவனுக்கு கொடுத்த வாய்ப்புல ஆமென் கர்த்தர் எப்படி மாற்றிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனவே நீங்க இதுக்காக அதிகமா ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். ஆமாம். இப்படிப்பட்ட இந்த காமன் மீட்டிங்கில் இந்த வெளியூர்களில் இருந்தெல்லாம் வரும்போது வெளியூரில் இருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் உள்ள சர்ச்சில் இடம் கொடுக்க உள்ளூரில் இருக்கிற அன்பு சபை விசுவாசிகளை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வேர்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் நீங்கள் எப்போவுமே இங்கே இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்போவாவது ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அப்படி அவங்க ஆசையாக வரும்போது அவங்களுக்கு உள்ளே இருக்க முடியலை அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்பவுமே இருக்கு, நமக்கு எப்பவுமே ஃபெஸ்ட்டு தான், கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எதுவுமே ஸ்பெஷல் மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்லையும் கர்த்தர் ஸ்பெஷல் ஆகிட்டார். ஆண்டவர் எங்கே வராரோ அது ரொம்ப ஸ்பெஷல் மீட்டிங். ஆமென். எனவே அப்படி வரும்போது நமக்கு தெரியும் இன்னைக்கு இடிக்குது, அப்போ நம்ம மனம் வருது. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்ன இப்படி அமைதியா இருப்பீங்க? இப்ப நீங்க எழும்ப வேண்டாம், இனி ஓகே நீங்க அப்படி இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, யார் இடம் கொடுப்பான்னு நீங்க சுத்தி பார்க்கறது எனக்கு தெரியுது. ஆமா, நான் உங்களை தான் சொன்னேன். நாங்கள் கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில் இருப்போம். அப்போ திடீர்னு சொல்லுவாங்க, எங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்டேன் எழும்புங்கன்னு. எங்கள் பின்னாடி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நாங்கள் திரும்பி பார்ப்போம், ஒருவேளை வேற யாராவது. அதே மாதிரி சிலர் இருப்பாங்க, வேற யாரையோ சொல்கிறாங்களா இருக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. சிலர் இன்னொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாக இருக்கிறோம், நாங்கள் பழைய ஆட்கள்லாம் கிடையாது. ஆமே, கொஞ்சம் நீங்கள் இப்படி இடம் கொடுத்து ஒத்துழையுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை குறித்த ஒரு சாட்சி எங்கள் அப்பா அங்கே போயிட்டு வரும்போது சொன்னாங்க. அப்போது பில்லி கிரஹாம் ஒரு மீட்டிங் நடத்தினாராம். அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் ஒரு நண்பருடைய வற்புறுத்தலின் பேரில் போயிருக்கிறார். போனவர் ஒரு பெரிய ரவுடி. அவருக்கு இந்த மீட்டிங்கில் பார்த்தாலே அவ்வளோ கோபம். அவர் ஒரு பெரிய கேங் லீடர். அப்போ அவர் அந்த மீட்டிங் போயிருக்கிறார். அந்த மீட்டிங்கில் போய் அந்த மீட்டிங் சொல்லவா வேணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை, அந்த காஸ்பலில் அவர் ரட்சிக்கப்பட்டது. இவருக்கு என்னன்னா, நான் ஒரு கேங்கோட லீடர், அப்போ என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்களும் என்னதான் பண்ணணும், இந்த சத்தியத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எங்கே மீட்டிங் கேட்குறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட்டிங். இவரு கூட ஒரு 20-30 பேர் ஏதோ உண்டு, எனக்கு அது நம்பர் சரியா தெரியல. இவர் என்ன பண்ணுறார், வண்டி அரேஞ்ச் பண்ணார். இவர் லீடர்னால கூட்டம் போகாமலும் இருக்க முடியாது. எல்லாரும் மீட்டிங் கூட்டிகிட்டு போயாச்சு. மீட்டிங் கூட்டிகிட்டு போயிடுச்சு, எல்லாம் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. அங்கே லிமிட்டட், அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இந்த இண்டோரில் லிமிட்டட் இப்படியெல்லாம் இருந்தால் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் இருக்க முடியாது, அங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான். அப்போது எல்லாரும் உள்ளே போய் இவர் ஒவ்வொருத்தரையும் உள்ளே அனுப்பிட்டே இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு சீட் இருக்குது, 2 பேர் வெளியே நிற்கிறாங்க. ஒன்று இவர் கூட்டிகிட்டு வந்த கேங்கில் இன்னொருத்தாங்க, 2 பேர் வெளியே நிற்கிறாங்க. இப்போ யாராவது உள்ளே போகணும். அப்போ அவர் பெரிய மனசு பண்ணி அவருக்கு எப்படியாவது வெளியே ஓடிடணும். ஐயா நீங்கள் உள்ளே போயிருங்க. அவர் பார்த்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன்,
இன்னைக்கு செய்தி நீ தான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த நபரை உள்ள விட்டுட்டு இவர் வெளியே நின்னாராம். இந்த லாஸ்டா உள்ள போனார்ல, அவருடைய பெரிய சர்ச்சை தான் அமெரிக்காவில் போய் அப்பா பார்த்தாங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த சான்ஸ் கொடுக்குறோம் தெரியுமா, அது ஒரு பெரிய பிளெஸிங். அது ஒரு பெரிய, நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோன்னே தெரியாது. அது ஒரு பெரிய பாஸ்டருக்கா இருக்கலாம், ஒரு அப்போஸ்தலருக்கா இருக்கலாம், ஒரு தீர்க்க. அப்போ நீங்க பார்க்கலாம், ஓஹோ அப்போ நாங்க கிடையாதோ, நீங்களும் உண்டு. ஆனா அந்த இடம் கொடுக்கறத நம்ம அது பழகணும், எல்லா இடத்துலையும் பழகணும். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பியா இருக்கிறீங்களா? குட் ஃப்ரைடே, துக்க வெள்ளி இல்லை. ஆமே. இப்போ எல்லாம் துக்க வேலை ஆயிட்டீங்க. ஆமா, இப்படி பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இன்னைக்கு நைட்டு பிரதர்ஸ் மீட்டிங் இங்கே கிடையாது, அடுத்த வாரத்திலிருந்து அது நடைபெறும். நாளைக்கு இங்கே பெண்கள் ஜெபமாக நடைபெறாது, ஆனால் சர்ச் ஓப்பனில் இருக்கும். சகோதரிகள் இங்கே வந்து ஜெபிக்கிறவங்க இங்கே நீங்கள் ஜெபிக்கலாம். நாளை மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலை 2 ஆராதனைகள் வழக்கம் போல் நடைபெறும். 2 ஆராதனைகளும் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, அதுக்கு ஆயத்தத்தோடு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. இந்த வாரத்தில் அந்த 10 கன்னிகைகளை குறித்ததான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனவே பைபிள் ஸ்டடி இங்கே வர முடிந்தவர்கள் இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன்லையும் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் எல்லா ஜெபங்களும் வழக்கம் போல நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நேரம் அதிகம் போகிறது. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் ஒரு வாரம் ஆஸ்திரேலியா கடந்து செல்லுகிறேன். அங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி. அங்கேயும் லிமிட்டட் சீட்ஸ், ஆனால் எல்லா சீட்டுமே ஃபுல்லாயிட்டு அப்படின்னாங்க. எனவே பார்க்குறவங்க இதுவரை நீங்கள் புக் பண்ணலைன்னா இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே எல்லாமே எல்லா சீட்ஸுமே ஃபுல் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. பிரயாணங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நேரம் அதிகம் போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இருக்கிற இடத்துல ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி தேங்க்யூ ஜீசஸ். டி மேஜர். நன்றி ஆண்டவரே. உலகத்திலாரும் இது போல என்னை அறிஞ்சதில்லே, தெல்லும் கனிஞ்சதில்லே. அழகொன்னுமில்லாத அர்ஹதையில்லாத
ஏழையனிக்காய் தன் உயிர் கொடுத்தே. சௌந்தர்ய பூர்ணன் இயேசு, சர்வாங்க சுந்தரன் இயேசு, என் ஆதிய பிரேமம் இயேசு, என் ஜீவ காரணன் இயேசு. சௌந்தர்ய பூர்ணன் இயேசு, சர்வாங்க சுந்தரன் இயேசு, என் ஆதிய பிரேமம் இயேசு, என் ஜீவ காரணன் இயேசு. கால்வரி குரூசில் திருநீணம் எழுதிய பிரணய காவியம் என் மனம் கவர்ந்தே. ஜீவித யாத்திரையின் பாதகளில் நாதன் பஜன புஷ்பங்களுமாய் காத்து நின்னே. சௌந்தர்ய பூர்ணன் இயேசு, சர்வாங்க சுந்தரன் இயேசு, என் ஆதிய பிரேமம் இயேசு, என் ஜீவ காரணன் இயேசு. சௌந்தர்ய பூர்ணன் இயேசு, என் ஆதிய பிரேமம் இயேசு, என் ஜீவ காரணன் இயேசு. எங்க எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. இப்படியே சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் நினைவிலே ஆழமாய் வைத்த ஒரு வார்த்தை தான் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில். லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் அவரை குறித்து, அவருடைய நிலையை குறித்து, ஆமென், அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக பல விதங்களிலே அவர் வேதம் முழுவதும் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாக சொல்லி இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். இது ஒரு இடத்துல அல்ல. இது புதிய ஏற்பாடில் பார்த்து விட்டு பழைய ஏற்பாடை பார்க்கும்போது எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம நினைவில் உடனே வர்றது யார் தெரியுமா? இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா, ஆமென். அதுபோல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர் துளிராக, ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று இயேசுவை குறித்து ஏசாயா 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 6:12 கிளையாக, ஆமென், இதோ புருஷன், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை, பிரான்ச். அதாவது கிளை என்பது என்ன தெரியுமா? மரத்திலிருந்து அப்படி நீட்டப்படுகிறது. அப்படி அது அந்த மரத்தை சார்ந்தது. அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறார். அதான் கிளையாக எண்ணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 15:1 இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார்.
செடி அப்படிங்கிறார். திராட்சை செடின்னு பார்த்துட்டு பழைய ஏற்பாடுக்கு போகும்போது உன்னத பாட்டில் சுனேமியால் சொல்லுகிற வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வரும். என்ன? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். உன்னத பாட்டு 2:15. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் எப்படி இருக்கிறதா? பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. பூவும் பிஞ்சுமா இருக்கிற திராட்சை தோட்டத்தை எது கெடுக்குது? நரி கெடுக்குது. நமக்கு நன்றாய் தெரியும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபரை பார்த்து நரின்னு சொல்லுவார். யார் தெரியுமா? ஏரோது. அந்த நரி கெடுத்துச்சா இல்லையா? இயேசு பிறந்த ஆமென் அந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஆமென் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படிக்கு ஆமென் அங்கே கட்டளையிட்டான். அது மட்டுமல்ல, அவன் ஒரு பெரிய கண்ணியாகவே இருந்து கொண்டிருந்தான் சபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். ஆமென். வேதத்தில் இப்படி நிறைய காரியங்களை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி சொல்லப்பட்ட இடத்துல இந்த இடத்துல ஆவியானவர் பேதுருவை கொண்டு என்ன எழுதி வைக்கிறார் என்றால், அவர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள கல்லு. கல்லுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க நீங்க, உங்களுக்கு இருக்குல்ல? கொஞ்சம் சத்தமா. கல்லுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. நம்ம கூட பாடுவோம், பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. அப்ப கல்லுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவனுள்ள கல். அதன் அர்த்தம் என்ன? அப்ப நம்ம எப்படி பார்க்க கூடாது? இத மத்த கல்ல போல பார்க்க கூடாது. இங்க ஜீவனுள்ள கல் என்று சொல்லப்படும் போது, கல் அல்லது கண்மலை, இது எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய உறுதி தன்மையை காண்பிக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவர் மரித்தது உண்மை, ஆனால் மரித்ததோடு அவருடைய சரித்திரம் முடியவில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். அவருடைய உறுதித்தன்மை, அவருடைய திடத்தன்மை, அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவர். இதையெல்லாம் வைத்துதான் இங்க என்ன சொல்லப்பட்ட ஜீவனுள்ள கல். இதை அசைக்க முடியாது, இதை பெயர்க்க முடியாது, இதை யாருக்குமே மாற்ற முடியாது. இவரை மூடி வைத்த கல்ல மாற்ற முடியுமே தவிர இவரை யாருக்குமே மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இவர் ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள கல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இத புரிந்து கொள்ளும்படியாக தான் நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறேன். அதன் அர்த்தம் என்னன்னா, நீங்க அவரை யாரா மட்டும் பாத்திரக்கூடாது, கல்லா பாத்திரக்கூடாது. அதனாலதான் பைபிள் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள கல். ஆமென். அடுத்த வசனத்துல நம்மளே என்னதான் சொல்லி இருக்கு? ஜீவனுள்ள கற்களை போல. அப்போ நம்ம எப்படி இருந்தோம்? மற்ற கல்ல போல இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை பார்க்கிறோமோ அது போலதான் இருப்போம், எதை வழிபடுகிறோமோ அது போலதான் இருப்போம். நாம் இப்பொழுது யாரிடம் திருப்பப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? விலையேற பெற்ற கல்லாகிய precious stone, living stone, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்கள் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள கல் என்று சொல்லும் போது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதம் முழுவதும் பார்த்தால் நமக்கு தெரியும். ஒன்று, அவர்தான் நமக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார். இயேசுதான் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இயேசு என் அஸ்திபாரம். சின்ன வயசுல இந்த பாட்டெல்லாம் தெரியாம பாடுவோம்னா எப்படி தெரியாம பாடுவோம்னா, தூக்கத்துல இல்ல, அதாவது அர்த்தம் புரியாம. ஆமே. ஆனா வளர 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 சின்ன வயசுல பிடிக்காத நிறைய காரியம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிடிக்கும்.
அதுல ஒண்ணுதான் கிறிஸ்தவ பாடல்கள். சில பாட்டெல்லாம் சின்ன வயசுல ஐயோ இந்த, ஏன்னா நம்ம பார்க்கறதே 7 சரணம் 8 சரணம், ஆனா அதனுடைய அதை ருசித்து பாடினதுக்கு அப்புறம் 7 சரணம் தானா அப்படியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் அவர்தான் அஸ்திபாரம். இவர் அஸ்திபாரமாகிய கல். 1 கொரிந்தியர் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சபைக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திபாரம் உண்டு. அவர் நாமத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அஸ்திபாரம். அதனாலதான் சபை இன்னைக்கும் நிக்குது. இதை அழிக்க நினைச்சவங்க எல்லாம் அன்னைக்கும் அழிஞ்சு போனாங்க, இன்னைக்கு அதுதான் நடக்கும். சபைதான் ஜெயிக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 2:20-21-22 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் அவங்க இந்த இயேசுவை தான் பிரதானமாய் வைக்கிறார்கள். இயேசுவை தான் சுவிசேஷமாகவும் போதனையாகவும், இயேசுவை நம்மிடத்தில் சேர்க்க சுவிசேஷத்தையும், நம்மை இயேசுவினிடத்திலே சேர்க்க போதனையையும் போதகத்தையும் அவர்கள் வைத்தார்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை தான் 1 கொரிந்தியர் 3:11 பார்த்தோம். அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே. இனி 21வது வசனம் எபேசியர் 2:21 அவர் மேல் கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் யாருதான்? இண்டிவிஜுவலா அவருடைய ஆலயம், சபையாகவும் அவருடைய ஆலயம். ஆலயம் என்பது நம்ம கூடி வருகிற இந்த கட்டடம் அல்ல. நாம் கூடி வருவதற்காக இந்த கட்டடம் தேவை. வருகையிலே இந்த கட்டடம் எடுத்துக்கொள்ளப்படாது. இதற்குள்ள இருக்கிற சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதுக்கு இந்த சபை கூடுதல் அப்படின்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் நீங்களும், சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க நல்ல கேர்ஃபுல்லா கவனமா இருங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி அவர்தான் சேர்க்கிறார், சேர்த்து கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா? நீங்க நிக்கிறது அக்னியில அல்ல, நீங்க நிக்கிறது வனாந்திரத்தில் அல்ல, கன்மலையாகிய கிறிஸ்து மேல. இதுதான் தாவீது சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து எங்க வச்சாராம்? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அஸ்திபாரம் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால அவனாலதான், இவனாலதான், அவளாலதான், இவன் அப்படி கிடையாது, அவரால. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. கைகளை உயர்த்தி, இயேசுவே நீ காரண, இயேசுவே நீ காரண, எல்லா மகிமைக்கு பாத்திரர் இயேசுவே. எல்லா மகிமைக்கு கைகளை அசைத்து உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன். அந்த ஜீவனுள்ள கல், அவர் அஸ்திபாரமா இருந்து நம்மை தாங்குகிறார். ஆமென். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
தாவீது சொல்லுகிறார், எனது ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உம்முடைய வலது கரமோ என்னை தாங்குகிறது. ஆமா, இது ஜீவனுள்ள கல். அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு பில்டிங் அஸ்திவாரம் போடுவோம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அதுக்கு மேல வெயிட் கூடனா அந்த பில்டிங் என்ன கிடையாது தெரியுமா, கேரண்டி கிடையாது. ஆனா இவர் அப்படி கிடையாது, ஜீவனுள்ள கல். நீ குழந்தையா இருக்கும் போது அவர் தாங்கினார், நீ பிள்ளையாய் வளர்ந்த போது அவர் தாங்கினார், உன் முதிர் வயதிலும் அவர் அப்படியே செய்வார். வெயிட் ஏற 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 அது தளர மாட்டார். அவர் யார் தெரியுமா, அஸ்திவாரம், ஜீவனுள்ள கல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, சிலர் உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க. அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? பேதுரு உடனே சொல்ற, ஆண்டவர் நீ உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொன்னதும் ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு, மத்தேயு 16வது அதிகாரம் 17, 18 வசனங்கள், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப பேதுருவுக்குள்ள என்ன இருக்கிறது? பிதாவின் வெளிப்பாடு. பேதுருக்குள்ள என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, வெளிப்பாடு. வெளிப்பாடு. பேதுருவே, உனக்குள்ள இந்த வெளிப்பாடு இருக்கு பாரு. இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல். எந்த கல்லு? நிறைய பேர் அதை பேதுரு ஆக்கிட்டாங்க. பேதுரு கல்லா? ஆமே, பேதுரு மறுதலிச்சுட்டு போன ஆளு. இந்த கல்லின் மேல், எந்த கல்? கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கு பாரு. இதுக்கு மேலதான் சபையே கட்டப்படும். பாதாள வாசல்கள் என்ன செய்யாது தெரியுமா? அவன் ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருந்தா அவன் தான் பாதாளத்துடைய டார்கெட். உங்களை சத்துரு கண்ணே வைக்கலன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம். நம்மளை சத்துரு கண் வைக்கிறான், முகாந்திரம் இல்லாம போராடுறான், பிரச்சனையை கொண்டு வரான். நம்ம கையிருப்புனால பிரச்சனை வருது இல்லை, அதுக்கும் சத்தானுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? அவன் சொல்ல, நான் சும்மா என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நான் இந்த பழத்தை தான் சாப்பிட சொன்னேன், இவன் எல்லா மரத்தில் இருக்கிற பழத்தையும் சாப்பிட்டுட்டு சர்ப்பம் என்ன வஞ்சித்ததுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஆமே, அதாவது தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில சத்துரு கண் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்து. ஏன்னா இது மேல சபை கட்டப்படும். சத்துருவுக்கு தெரியும், எப்படியும் இவன் அந்த சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதனாலதான் சொல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையே கட்டி எழுப்பும். கொரிந்து சபைக்கு இது இல்லாம போயிட்டு வரத்துல அவங்க டாப்ல போயிட்டாங்க. ஆனா உண்மையான அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவங்களும். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று, மாம்சத்துக்குரியவர்கள் தான் சொல்றாரு அவரு. அப்படி சொல்ல பார்த்தாரு. இப்படி சொல்றதை விட நம்ம அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் திட்டுவோம். ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சில திட்டல் இருக்கு. கர்த்தர் உன்னை சந்திப்பார், அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் உன்னை போட்டு தள்ளுவார். அதாவது இதே மாதிரி சில லாங்குவேஜ் வச்சிருக்கிறோம். அதுல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் உங்களை குழந்தைகள். அப்படி கேட்கும்போது சுகமா இருக்கும். அதன் அர்த்தம் என்னன்னா, 7 கழுத வயசாச்சு, இன்னும் நீ வளர. இதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் உங்களை குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்துவ அந்த வெளிப்பாடு இல்ல, அந்த வெளிப்பாடு பவுலுக்குள் இருந்ததுனாலதான் அந்த குரூப்பீஸ் அங்க பிரிஞ்சு பாருங்க. அதுல ஒரு டீம் யாருக்கு ஃபேவரா வந்தாங்க தெரியுமா? பவுலுக்கு ஃபேவரா வந்தாங்க. பவுலுக்கு ஃபேவரா வந்தது பவுல். பேதுரு, கேபா, அப்பல்லோன் பிரிஞ்சாங்கல்ல, அவங்களை எப்படி கண்டம் பண்ணாரோ அதே போலதான் பவுலுக்காக ஒரு கூட்டம் பாருங்க, அவங்களையும் கண்டம் பண்றான். இதான் ரியல் கிறிஸ்டியானிட்டி. பரவாயில்ல, நம்ம பட்சத்துல யார் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீட். மற்றவங்களுக்கு எல்லாம் கசப்பு கலந்த காடி, ஆளு பாடி, அதோட முடிஞ்சு அவங்க அவங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த டீம் தான் நின்னாங்க. அவங்க சபைக்குள்ள இந்த பிரிவினையே இருக்கக்கூடாது. வெளிப்பாடு உள்ளவன் எதை விரும்ப மாட்டான் தெரியுமா? பிரிவினையே விரும்ப மாட்டான்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்பாடு உள்ளவன் குரூப்பிசத்தை விரும்ப மாட்டான். ஏன்னா ராஜ்யத்துக்கு விரோதமா இருந்தா அது என்ன செய்யாது? நிலை நிற்காது. ஆமென். நமக்கு அஸ்திவாரம் கிறிஸ்து. அதான் பவுலா உங்களுக்கு அங்க சிலுவையில மரித்தான். பவுலா சிலுவையில மரித்தான். ஏதோ பவுல் அதாவது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஆமென். அது தப்பா நான் சொல்லலை. அதாவது ஒவ்வொரு ஊழியத்தை ஒவ்வொரு ஸ்தாபிப்பாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபவுண்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது கரெக்ட். அவங்க மூலமாக கற்று ஸ்தாபித்ததுனால கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அதனால அவங்க அப்படி போட்டு தான் ஆகணும், வேற ஆப்ஷன். ஆனால் ரியல் ஃபவுண்டர் யார் தெரியுமா? ஒரே ஒரு அஸ்திவாரம் தான். சபைக்கு ஒரே ஒரு ஃபவுண்டர் தான் உண்டு, ஜீசஸ் கிரைஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதன் மேலதான் நம்ம என்ன செய்யப்பட்டு கட்டப்பட்டு வரோம். பவுல் தன்னை யாரா முன் வைக்கிறார் அப்படின்னா ஃபவுண்டரா வைக்காம கோ ஒர்க்கரா வைக்கிறார், உடன் வேலையாள். அதாவது இந்த மெயினா அந்த பில்டிங் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மண் எடுத்துட்டு வா, அந்த சிமெண்ட் எடுத்துட்டு வா, வேற ஹோட்டல் வேற வேற ஏதாவது வேற அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஆள் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா? பவுல் சொல்லனா எடுபிடிங்கிறார். யார் தெரியுமா? எத்தனை டிகிரி வச்சிருக்க தெரியுமா? எடுபிடி. ஆமா, பாஸ்டர்ஸ் கோச்சிக்காதீங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். எடுத்து கொடு. இன்னைக்கு ஆண்டவர் இது வேலையை விட்டு தூக்கிடுறேன், இதை எடுத்து கொடு. சில பேர் என்ன செங்கல் எடுத்து வந்திருக்க, ஆளுக்கு முன்னாடியே தூக்கி போட்டு உடைப்பாங்க. என்னத்தை செருமன் எடுத்துட்டு இருக்க, கீழே போட, இதை எடு. ஃபவுண்டர் அவர் தான் அஸ்திவாரம். சியோனிலே திடம் அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வருவார். புறப்பட்டு வரும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதியாகமம் 28வது வசனத்திலே 28வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துக்கு வருகிறான். அவன் பதான் ஆராமுக்கு போகிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரும்போது சூரியன் அஸ்தமிக்கிறது. அவன் வாழ்க்கையில இருள். அடுத்து என்னன்னு தெரியல. இப்ப அவனுக்கு தூங்கணும். எங்க அவனுக்கு போக முடியாது தெரியுமா? அவனுக்கு வீட்டுக்கு போக முடியாத நிலை. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்கு உண்மையிலே சொல்லணும்னா பின்னாடி அப்பா வீடு இருக்கு, முன்னாடி மாமா வீடு இருக்கு. அப்பா வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு அறிமுகமானவர்கள், மாமா வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். உறவுலே 2 டைப் உறவு இருக்கிறது. நமக்கு ரொம்ப அறிமுகமான உறவுகளும் இருக்கிறது, அறிமுகம் இல்லாத உறவுகளும் இருக்கிறது. ஆமென். உறவை விட எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். உறவு மெயின்டைன் ஆகணும்னா எதுதான் நடக்கணும் தெரியுமா? ஃபெலோஷிப். ரிலேஷன்ஷிப் கடைசி வரை மெயின்டைன் ஆகணும்னா ஃபெலோஷிப் கட்டாகாம இருக்கணும். ஆமென். இங்க பாருங்க, தகப்பன் வீட்டு நல்ல உறவு, கூடாரவாசி. யாக்கோபுக்கு பேரே கூடாரவாசி, எங்கே போக மாட்டார். ஆமே, ஹாஸ்டல்ல நிக்கிறது பிடிக்கவே செய்யாது யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு வீட்டிலேயே இருக்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், அண்ணனை ஏமாற்றணும், இப்படி போயிட்டே இருக்கணும். இதுலயே லைஃப் பழகிட்டே இருக்கு அவருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ அறிமுகமான உறவுகள் இடத்துல போக முடியாது. அறிமுகம் இல்லாத உறவுகள் இடத்துல இப்போ சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஒருத்தன் லைஃப்ல சூரியன் அஸ்தமிக்கிறது, அவன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அங்க இருந்த கற்களில் ஒன்றை எடுத்து, அதான் எப்போவுமே புதுசா பைபிள் படிக்கிறவங்கள்ட்ட சொல்லும் போது, நீங்க புதிய ஏற்பாடு படிச்சுட்டு பழைய ஏற்பாடு வரும்போது எல்லா கண்ணில் உங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் என்ன தெரியும் தெரியுமா? ஜீசஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கல்லை எடுத்து அப்படி வைப்பம் பாருங்க, வச்சுட்டு அந்த கல்லு, அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா அது எப்படி அந்த கல் எடுக்க வச்சார், அதான் ஆச்சரியம். கற்களில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கல்லை எடுத்து வச்சு தலையை அப்படி அதுல அப்படி வச்சதும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். இது அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் இந்த அனுபவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்து எங்க பார்க்கலாம்னா, பிலிப்பு நாத்தான்வேலை கூட்டிட்டு இயேசுவின் இடத்துல வருவான். வரும்போது இயேசு சொல்வார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. சொல்ல, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே என்ன உங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்லுவார், நீ அத்திமரத்து கீழே இருக்கும்போது எனக்கு ஒன்று தெரியும்பா. உடனே நாத்தான்வேல் சொல்ற, ரபி
நீர் தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து. அப்படி சொன்னதும் ஆண்டவர் சொல்வார், நீ இதிலும் மேலானதை காண்பாயின்னு சொல்லிட்டு 51வது வசனத்திலே அவனை பார்த்து சொல்லுவார், அவரை கிறிஸ்து என்று கண்டவனை பார்த்து சொல்லுவார். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும், ஆமென், தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும். தேவதூதர்கள் எங்கிருந்து ஏறுகிறார்கள்? எங்கிருந்து ஏறுகிறார்கள்? மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்க காண்பீங்க. இதை யார் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறா? யாக்கோபு, லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல். இவங்களுக்கு தெரியல, இவனுக்கு தெரியல. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை அறியாதிருந்தோ, நீ என்னை அறியாதிருந்தோ உனக்கு நான் இடைக்கட்டு கட்டினேன். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல அவர் யாராக இருக்கிறார் என்றால், அவர் நமக்கு அஸ்திபாரமாய் மட்டுமல்ல, அவர் நமக்கு பரலோக உறவுக்கு காரணராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. யாக்கோவுக்கு தெரியல. அவர் சொல்ல, மெய்யாகவே இங்கே கல் இருக்குன்னு சொல்லல, மெய்யாகவே இங்கே கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அப்படி சொல்லி தலைக்கு கீழே சும்மா போட்ட கல்ல எடுத்து வச்சான் பாருங்க, எடுத்து வச்சான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு புதிய ஜர்னி, ஒரு புதிய துவக்கம். கிறிஸ்துவை கண்டவனுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்தாலும் அவனுக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு. காரணம், அவன் யாரும் இல்லாதவன் அல்ல. அவனுக்காக தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு அந்த கல் எடுத்து வைக்கிறான். ஹalleluya. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும். நம்புவே நம்புவே நம்புவே. ரோமர் 5வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5வது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை எதுவுமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம ஒரு கல்லை எடுத்து கீழே வச்சான். ஆமென். அவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இந்த இடத்துல அவர் எதுக்கு வர்றார் அப்படின்னா, உறவுக்காக. நல்ல கவனமா கேளுங்க. எப்பொழுது உறவுக்காக வந்தார் பாத்தீங்களா? அவனுக்கு உறவு இனி இல்லைங்கிற நிலைமை வரும்போது உங்க வாழ்க்கையில, ஆமே, ஐயோ எனக்கு என் லைஃப்ல இந்த உறவு இல்லாம போயிட்டு என்கிற நிலைமையில யாராவது நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல அவர் யார் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். அவர் தான் உறவுக்கு காரணர். இன்னைக்கு நானும் நீங்களும் பரலோக பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க காரணரா இருக்கிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த உறவுக்குள்ள வருகிறோம், உறவுக்குள்ள வருகிறோம். அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர் பாருங்கள். அது மட்டுமல்ல, உடன் வருகிறவர். 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில்,
அவர்களோடு கூட சென்ற அதனாலதான் அது என்ன ஸ்டோன் தெரியுமா? லிவிங் ஸ்டோன். கல்லுன்னா அங்கேயே தான் இருக்கும். கல்லுன்னா அதனாலதான் ஆண்டவரை இப்படி இந்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார்னு சொல்லி வீட்டுல புறாவை வளர்த்துட்டு இப்படி வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமே, ஆண்டவரே என் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அது ஏதோ போட்டு போயிட்டு இருக்கும். அவர் புறாவை போல, அது கபடில்லாதது, அது கபடில்லாதது. அதனாலதான் அதை ஒப்பிட்டு சொல்லும் போது ஆண்டவரை நம்ம எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமக்கு தெரியும், அவங்க கூட பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க கூட போனது எல்லாம் போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது அவர்களோடு என்னெல்லாம் போச்சு? மேகஸ்தம்பமும் ஆடு மாடா. அது நாளை கழிச்சு. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். புதிய ஏற்பாட்டில் எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர்களோடு கூட சென்ற கன்மலை. கன்மலை. ஆமென். உனக்கு தண்ணி வேணுமா? கிடைக்கும். உனக்கு மன்னா வேணுமா? கிடைக்கும். என்னோடு வருகிற என் கன்மலை ஆகிய, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உடன் பயணிக்கிறவர். இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடக்கும் போது யோசுவா வச்சு பிரத்யேகமா சொல்றார், நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு கோத்திரத்திட்டையும் சொல்லி ஒவ்வொரு கல்லை எடுத்து நாட்டு. அவன் யோர்தான் எங்களுக்கு முன்பாக பிரிந்து போனது. நீ அது நாளைக்கு பார்த்து சொல்லணும், கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் எங்களை நடத்தினார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்க்கப்பட்டதுனாலதான் எத்தனை புயல் அடித்த பிறகு இன்னும் நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம். காரணம், அவர் நமக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் நமக்கு தனிமை என்று உணரும் போது அப்பான்னு கூப்பிட முடியுது. ஏன்னா அவர் நம் உறவுக்கு காரணராய் இருக்கிறார். எல்லா வழியும் அடைக்கப்படும் போதும் தாகத்துல சாக போறேன்னு சொல்லும் நிலையில எங்க இருந்தாவது தண்ணி கிடைக்கும். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அடைவார். ஆமென். தாகத்தால் வருளும் போது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. ஓ, ஆவல் கொண்ட கன்மலையோ கூட. ஆமென். தாகம் கொண்ட தேவ ஜனம் கைகளை உயர்த்தி, அன்பான தேவா சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் அவர் உடன் வருகிறவர். அஸ்திவாரமாயிருக்கிற அந்த ஜீவனுள்ள கல், உறவுக்கு காரணரானவர், உடன் வருகிறவர். எப்படி எனில் அவர்கள் ஞான பானத்தை, எப்படி எனில் இது தெரியணும். இன்னைக்கு நான் இப்படி சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் இதை ஒடுத்தினேன், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்றேன். இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சேன், எப்படி எனில். ஹல்லேலூயா. லாக்டவுன்ல என் காரியம் நல்லா நடந்துச்சு, எப்படி எனில். ஆமென். ஒரு தேவ ஒவ்வொரு வேர்டு ரேமா பைபிள்ல ஹல்லேலூயா, எப்படி எனில். ஆமென். எப்படி எனில். அது சும்மா எழுதி விடல ஆவியானவருடைய வேலையே என்ன அப்படின்னா, கிறிஸ்த நிறுத்திடணும் எனக்குள்ள, உங்களுக்குள்ள. ஆமா, எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில். இப்போ நீங்க பழைய ஏற்பாடை பார்க்கும்போது தெரியும். எப்படி தெரியுமா? அதன் மேல அடி விழுந்துச்சு, அடிக்கப்பட்டது. எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற. நம்ம இப்படிதாங்க செய்யறோம். என்ன நம்மளதான் சொல்லுவோம், என்ன ஜென்மங்களோ. கூட வந்தவரை அடிச்சோம் பாத்தீங்களா? கூட வந்தவரை அடித்தோம், தேடி வந்தவரை அடித்தோம். என்னை தூக்க கை நீட்டினார், ஆணி அடிச்சிட்டோம் பாத்தீங்களா? என் பாதத்துல உட்கார வச்சுன்னு காலையும் அடிச்சிட்டோம்ல. நம்மளை நினைச்சதுனாலேயே தலையில முள்ள வச்சோம் பாத்தீங்களா? நம்மளை அணைச்சது குத்தமாங்க, அங்கேயும் குத்திட்டோமே. ஆனாலும் இங்க குத்த ரத்தமும் வருகிறது, தண்ணீரும் வருகிறது. எப்படி எனில்
உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க. எல்லாம் அடைப்பட்டு கையில 5 காசு இல்லாத டைமும் நீங்க போஷிக்கப்பட்டீங்க. எப்படி எனக்கு உங்க கூட உங்க கூட உங்க கூட அவர்களோடு கூட சென்ற கண்மலை, ஞான கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படின்னா இந்த காலை வேளையில எத்தனை பேரால் அதை ஃபீல் பண்ண முடியுது? என் குடும்பத்துல நான் மட்டும் இல்ல, என் கர்த்தர் இருக்கிறா, என் பாதையில கர்த்தர் இருக்கிறா. என் பாதை எல்லாம் அந்தகாரம், வாழ்க்கை முடிந்தது. ஜீசஸ் என் பாதை எல்லாம் உடரபா கரபா சதரபா விபா பிரார்த்தனரே. ஆமென். என்னை தேற்றுவதற்கு ருசித்தவங்க அப்படி கைகளை உயர்த்தி அந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவை கொண்டாடுங்க. என்னை ஆமென் நம்புவே. சொல்லுங்க நம்புவே. உடன் வருகிற கண்மலையே, உங்களை போய் அடிச்சுட்டேனப்பா, உங்களை போய் அடிச்சுட்டேனப்பா. ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதிந்தே அஸ்திவாரம் அல்லவா. கொடி நேசருக்காக, என் நேசருக்காக, என் நேசருக்காக உடரவா கரவா சந்தர் ஏசாயா 26:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை என்னென்னைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா 26:4 நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஒரு விசை அடிக்க சொன்னார், அது ஒரு விசை தான் அடிக்கப்பட வேண்டும். இதுக்குதான் பிதா நியமிச்சிருக்கிறார். ஒரு விசை அடிக்க சொன்னார், 2வது விசை அதை பார்த்து பேச சொன்னார். ஆனா 2வது விசையும் அடிச்சுட்டான். 2வது விசை அடிச்சதும் இந்த கண்மலையிலிருந்து தண்ணி உடனே வரல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில் இதை ஆவியானவர் சொல்ல வைத்தார். தண்ணி வராதது மோசே மறுபடியும் அடிப்பான். ஏன்னா அது லிவிங் ஸ்டோன்ல. 2வது விசை பேசுன்னு சொல்லும்போது மோசே பேசுவான்னு முகத்தை கொடுத்தா டப்புன்னு அடிச்சிட்டான். அவரால் தாங்க முடியல. அவர் சும்மா சொல்லலைங்க, ஒரு கண்ணத்தை அடிச்சா அவர் மறு கண்ணத்தை காட்டினார். 2வது மோசே அடிக்கிறான், தண்ணீரை தான் கொடுக்கிறார். அவர் சும்மா சொல்லல, அவர் அதனாலதான் அந்த வேர்டு தான் ஜீசஸ். ஜீசஸ் தான் வேர்டு.
மோசேக்கு எலியாவுக்கும் வேர்டை வாங்கி கொடுக்க முடிஞ்சது, அவங்களால வேர்டாக முடியல. அதனால அந்த மறுரூபமான போது இயேசு மோசே எலியா வந்ததும் பேதுரு ஒரே லெவல்ல, ஆண்டவரே உமக்கு ஒண்ணு, ஏய் ஒட்டுன்னு அப்பா பேசுறாரு. மோசே எலியா வேற, இயேசு வேற. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னதும் யார் 2 பேரும் இல்ல தெரியுமா? யார் 2 பேரும் இல்ல தெரியுமா? மோசையும் இல்ல, எலியாவும் இல்ல. வார்த்தை மாம்சமாகி வந்ததுண்டானால் அது மோசே கிடையாது, அது எலியா கிடையாது, அது இயேசு மட்டும்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உடன் வருகிறவர் ஒரு விசை அடிக்கப்பட்டார். ஒரு விசை, அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஒரு விசை தான், ஒரே தரம், ஒரே தரம். இனி அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பேசணும், பழகணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அடிச்சிட்டு இருக்கிறோம். மறுபடியும் மறுபடியும். அது அவருக்கு மோசே இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் 2வது வாட்டி அடிச்சதும் தண்ணி அவருக்கு ஷாக் ஆயிட்டு. ஆனா அவருக்கு ஷாக் ஆனது தெரியாம திருப்பி அடிச்சான். மறுகண்ணத்தையும் காட்டுறார். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர் என் சத்துரு அல்ல. என் சத்துருவாய் இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். எனக்காய் நீர்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன். எனக்காய் நீர்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன். என் சிந்தை பிரியமானவர்களே, ஒரே ஒரு தீர்மானம். இந்த செய்திக்குள்ள நான் இன்னும் போகல, ஆவியில ஒரு அழுத்தம் வர ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? இனி உங்களை அடிக்க மாட்டேன் பாரு. அடிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? அவர் சொன்னதை செய்யல. பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னார்? பேசுன்னு சொன்னார். இவனுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அடிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு தோன்றத நான் செய்யறத விட்டுட்டு அவர் சொல்றத செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அவரை நான் அடிக்கிறத நிறுத்திட்டேன்னு அர்த்தம். எனக்கு தோன்றத நான் செய்யும் போது எனக்கு சரின்னு போடும். அதனாலதான் மோசே திரும்பியும் அடிச்சுட்டான். ஒரு விஷயம் இவர் அடிக்கப்பட்டார். இவரேர் 11:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4-5 வசனங்களிலே ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர். 11வது அதிகாரம் தானே? 4வது அதிகாரம் எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமறிவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். 6வது வசனத்தை வாசிங்க. மறுதலித்து இதெல்லாம் ருசிச்சு அனுபவிச்சுட்டு குட் ஃப்ரைடே, ஆமென், ஈஸ்டர் என எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி மறுதலித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில அறைந்து என்ன பண்றாங்க தெரியுமா? காயப்படுத்துறாங்க. நீங்க சொல்லல, அவமானப்படுத்துகிறார். அறியாம பாவம் செஞ்சு அவரை காயப்படுத்தினோம், அறிந்து பாவம் செய்து அவரை அவமானப்படுத்துகிறோம். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். அறியாமல் பாவம் செய்து இயேசுவை காயப்படுத்தினோம், அறிந்து பாவம் செய்து இயேசுவை அவமானப்படுத்துகிறோம். ஏன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடினார்? நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு தானே. ஆனா நாம என்ன பண்றோம்? அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கிறோம். கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. அரை நிர்வாணமாய் எருசலேம் தெருவுல ஸ்திரீகள் இருக்கிறாங்க, எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வரவங்க இருக்கிறாங்க. அப்படி வந்த சீமோனை தானே தூக்கி சிலுவை சுமக்க வச்சாங்க. அவர்
அவர் எனக்காக. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவங்க எப்படி செய்யறாங்க, இத அறியாம செய்யறாங்க, அதனால அவர் சகித்தார். ஆனா அறிந்து, ஆமென், அறிந்து சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருத்தர் மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் போது, எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 29 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை என்ன செய்கிறானா, காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, அசுத்தம் என்று, அது அசுத்தம் அப்படின்னு சொல்றானா, அசுத்தம் என்று எண்ணி. ஓ, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை கொஞ்சம் யோசிப்பா. மூன்றாவதாக, நான்காவதாக அவர் யார் தெரியும்? உதவி செய்கிறவர். இந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வைத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். நமக்கு தெரியும் இங்கே சாமுவேல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஆமென், 9வது வசனம் முதல் நீங்க பாத்தீங்கன்னா, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, ஏன் பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறான் அப்படின்னா, அதுல பழுது இருக்கக்கூடாது. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, 1 வயதான ஆட்டுக்குட்டி. பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு முன்பாக செலுத்துகிறான். இப்போ கர்த்தர், சாமுவேல், நடுவுல இருக்கிறது யார் அப்படின்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இப்படிதான் நிற்கிறார். இப்படி வேண்டிக் கொண்டு இருக்கும் போது 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் நடுவாய் ஒரு பெரிய பாலமாய் என்ன இருக்கிறது தெரியுமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவை முன்வைத்து நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சத்துரு நெருங்கும் போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். பெலிஸ்தியர் நெருங்கினார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தியர் மேல் அந்த நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததுனால அவர்கள் இஸ்ரவேல் முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வைக்கிறான். எடுத்து வைத்து எபனேசரேன்னு சொல்லுகிறான். இம்மட்டும் உதவின எபனேசர். நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்கு உதவுகிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இம்மட்டும் உதவின எபனேசருக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக 5வதாக அவர் யார் தெரியுமா? ராஜரிகம் செய்கிறவர். தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனம் ஒரு பெரிய சிலை. தலைப்பகுதி சுத்த பசும்பொன்னால செய்யப்பட்டிருக்கிறது. தோள் பகுதி, மார்பு பகுதி வெள்ளியினால செய்யப்பட்டிருக்கிறது. வயிற்று பகுதி வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. தொடைப்பகுதி இரும்பு அளவும், கால் பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இப்படி ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வருகிறது. அந்த கல் இந்த சிலை, இந்த பெரிய சிலையின் மேல் மோதி எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாம சுக்கு நூறா நொறுக்கி போட்டது. இந்த சொப்பனத்தை பார்த்து தலை குழம்பி அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றேன், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அதுக்கு அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும். சில கிருபை பெற்றவங்க இருப்பாங்க பாருங்க. ஒருத்தங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், சொல்லுங்க எதுக்காக ஜெபம் பண்ணணும், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆமென். இருக்கிறாங்களான்னு தெரியல. உங்களை வேற வேற வெளியே
ஆவே அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏசப்பா இது என்ன சோதனை, நானே எழுதுறதுக்கு பெண்ணு கீழே விழுந்தா இந்த சைடுல தேடிட்டு இருக்கிற ஆளு. இப்படி எல்லாம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி இவங்களை சமாளிக்கல, ராஜாவை சமாளிக்க முடியுமா? ஏன்னா கூட இருக்கிற ஆட்களை பத்தி ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒண்ணு சொன்னா இவன் அத இன்னொரு ஆங்கிள் சொல்லி அவனுக்கு ஃபேவராட்டு பேசிடுவான். எதுக்கு இந்த பிரச்சனை, நீ தான் சொப்பட சொன்ன. அப்பதான் தானியேல் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சிருக்க. அவர் சொல்றாரு, ஒரு கல்லு அடிச்சு பார்த்தீங்களா? ஆமே. 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனி சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியில இதற்கு முன்னாடி இருந்த ராஜ்யங்கள் அழிந்தது, இப்பொழுது இருக்கிற ராஜ்யமும் அழியும். இனி அழியாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அவர்தான் நம் ஆண்டவராகிய. இதுதான் சத்தியம். எனவேதான் இயேசு ஜெபிக்க சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தூதன் கேப்ரியேல் தூதன் மரியாளிடத்தில் அனுப்பப்பட்ட போது மரியாளிடத்தில் தற்காலிகமானதை சொல்லவே இல்லை, நிரந்தரமானதை தான் சொன்னார். என்ன தற்காலிகமானது சொல்லல? மரியாள்கிட்ட இயேசுவின் பாடு மரணத்தை சொல்லவே இல்லை. ஆமென். ஆனா ராஜ்யத்தை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்து அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. அதன் அர்த்தம் என்ன? அவர் பாடு மரணத்தை குறித்து இங்க ஓப்பனே பண்ணல. அப்ப அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிய வருகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இது சொல்லும் போது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். உங்களுக்கு சொன்னது தற்காலிகமானது அல்ல, நிரந்தரமானது. இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள் தான் தற்காலிகமானது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டு. கர்த்தர் நம்மோடு தற்காலிகமானதை பேசுகிறவர் அல்ல, நிரந்தரமானதை பேசுகிறவர். யோசேப்பே, உனக்கு காண்பித்தது நிரந்தரமானது, ஆனா நீ படுற கஷ்டம் தற்காலிகமானது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. தாவீதே, உனக்கு சொல்லப்பட்டது நிரந்தரமானது, ஆனா நீ படுற பாடு தற்காலிகமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னது இன்னைக்கு, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு வேதனை, இவ்வளவு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே மேல பசும்போட, ஆண்டவரே பாபிலோன் சாம்ராஜ்யம், அடுத்த சாம்ராஜ்யம் எங்க இருக்கு ஆண்டவர், இதை தாண்டி நான் எப்படி ஆண்டவரே? ஒரு கல் அது வரும். அவர் வரும்போது சத்துருவின் அஸ்திவாரம் நல்ல கைகளை சாட்சி, thy kingdom come. அதனாலதான் பரிசுத்தவான்கள் மரியாள் உட்பட அவங்க சகித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருடைய ராஜ்யத்திற்கு. சிலுவைக்கு முன்னாக
மரியாளுக்கும் இயேசுதான் ரட்சகர். இருந்தாலும் ஒரு தாய் அல்லவா, எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும்? அவங்க நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதை நினைச்சு நின்று இருப்பாங்க தெரியுமா? அவருடைய ராஜ்யம். மேல் வீட்டறையிலே 3 வருடம் பழக்கப்பட்ட சீஷர்களோடு கூட 33 வருடம் பழக்கப்பட்ட மரியாள் கூட்டத்தில் ஒரு நபராய் தான் உட்கார்ந்திருந்தார்கள். என்ன கேட்டா, நான் மரியாள் வழிபடல மாட்டேன். வழிபட்டுறாதீங்க. அந்த அம்மா கல்ல தூக்கி மண்டையிலே போடும். அந்த அம்மா சொல்லும், அவர் என்ன சொல்றாரோ. ஆனா மரியாளுக்கு சல்யூட். அவ்வளவுதான். என்னங்க, அதான் கிருபை. அப்படி கிருபையை கொடுக்கிறார். அவ்வளவு கிருபையை கொடுக்கிறார். அந்த கூட்டத்துல யாரோ ஒரு நபர் போல. இன்னும் சொல்ல, அந்த கூட்டத்துல யாரா வந்திருக்கிறா திரும்ப? இயேசுவின் தாயாக வந்திருக்குல்ல, யோவானுடைய தாயா வந்திருக்கிறார். ஏன்னா இயேசு சிலுவையில மறிக்கும் போது பொறுப்பை கொடுத்துட்டு போனார். யோவானே, நான் அந்த அம்மாவை பார்த்துக்கோப்பா அப்படின்னு. நீங்க மத்தேயு சுவிசேஷம் படிச்சீங்கன்னா அதுல சிலுவையில ஏறது வரைக்கும் தான் இயேசுவின் தாயின்னு இருக்கும். சிலுவையில ஏறினதுக்கு அப்புறம் மற்ற மரியாள் இருக்கும் பைபிள்ல. நீங்க 4 சுவிசேஷம் அதுக்கப்புறம் இயேசுவின் தாய் அங்க மென்ஷன் பண்ணப்பட மாட்டாங்க. ஒரு சாதாரணமானவங்க. கூட்டத்துல ஒரு நபராய் ஏன்னா அவங்க மைண்ட்ல எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? Thy kingdom. நான் யார் தெரியுமா? இல்ல உம்முடைய ராஜ்யம். அவர் வரும் நாளினில் என்னை காராமசா அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் ஆடி பாடி. இதற்காக அவர் எந்த பாதையிலே பயணிக்க வேண்டி இருந்தது என்று 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். ஆகாததென்று தள்ளப்பட்ட கல், ரிஜெக்டட் ஸ்டோன், அவர் தள்ளப்படுவார். மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்துல இயேசு சொல்லுவார். இயேசு அவர்களை நோக்கி, அது எப்போ சொல்லுவார்னா அதுக்கு மேல ஒரு ஊமையை சொல்லியிருப்பார். ஆமென். குமாரன ஓனருடைய பையன் வாரார், இவன் தான் சுதந்திரவாளி, இவனை தள்ளிடுவோன்னு சொல்லி யாரை வச்சு சொல்லுவார்னா வேத பாரகர், அங்க இருக்கிற பரிசையர், மூப்பர், வீடு அவங்க தான் வீடு கட்டுறவங்க. நம்ம லாங்குவேஜில் சொன்னா பாஸ்டர்ஸ், அப்போஸ்தலர்கள், இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. அன்னைக்கு அவங்க தான் வீடு கட்டுறவங்க, சபையை கட்டுறவங்க. வேதமே அவங்க கையில் தான் இருக்கும். யார் கையிலும் வேதம் இருக்காது. இவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க. இவங்க யாரை ஆகாதுன்னு தள்ளிட்டாங்கன்னா ஜீசஸை தள்ளிட்டாங்க. அவரை ஒப்பு கொடுத்ததே இவங்கெல்லாம் தானே. அதனாலதான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு, யோவான், யாக்கோபு நிறுத்தப்படும் போது சொல்லுவாங்க. இந்த மத்தேயு 21:42 இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவார், வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று நானே வாசிக்கிறேன், தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு அது கர்த்தராலே ஆயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் நீங்க என்ன தள்ளும் போது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். நீ வாஸ்திருப்பில்ல, எத்தனை ரிசர்ச் பண்ணி எத்தனை தீசிஸ் எழுதி இருப்ப. அண்ணாவே, காய்பாவே, உனக்கு தெரியல, நீ யாரை தள்ளுறேன்னு தெரியல. நான் என்ன எவ்வளவு வாசிக்கிறேன், எவ்வளவு எழுதுறேங்கிறது மேட்டர் இல்லை, எனக்கு இது எவ்வளவு தெரியுதுன்னு தான் மேட்டர். இதுதான் விஷயம். பைபிள் நான் எவ்வளவு படிக்கிறேங்கிறதெல்லாம் 2வது மேட்டர். முதல்ல எனக்கு பைபிள் எவ்வளவு தெரியுது, இதான் விஷயம். ஆமா, இப்போ பேதுரு சொல்றாரு 4வது அதிகாரத்துல 5-6 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, மூப்பர், வேதபாரகர், பிரதான ஆசாரியனாக அண்ணா, காய்பா, அலெக்சாந்தர், அங்கிருந்த யோவான் என்கிற ஒரு அந்த டீம்ல உள்ளவன், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார், மொத்தமா எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ் சுத்தி இருக்கும் போது பேதுரு அவர்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்றார். 11வது வசனத்துல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய
உங்களால். அப்போஸ்தலர் 4:11 வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். அப்போ ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் என்ன முதலா வச்சுக்கிறேன், எல்லா விதத்திலையும் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்க, எல்லா வித ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்க. நம்ம எது மட்டும் செஞ்சிடக்கூடாது தெரியுமா? அவரை தள்ளிடக்கூடாது. ஆமென். இதை பார்க்கிற அநேக ஊழியர்கள் இதை பார்க்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். ஆமென். நம்மளை வைக்கிறதுக்காக அவரை தள்ளிடக்கூடாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆமென். சொந்தமானவர்களோ அவர் ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ள பார்த்தாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற இது ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களுடைய பெயர் தான் பரலோகத்திலும் அறிக்கப்படப்படும். இந்த பூமியில அவரை மறுதலிக்கிறவர்களுடைய பெயர் பரலோகத்தில் மறுதலிக்கப்படும். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். தள்ளப்படுதல்னா என்ன அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுப்பார். அவனை ஆலயத்திலிருந்து தள்ளுவாங்க. ஏன்னா அவன் யாரை உள்ள கொண்டு வரான் தெரியுமா? இயேசுவை உள்ள கொண்டு வரான். கண்ணு தெரிஞ்சவங்க எல்லாம் குருடனா இருக்கும் போது, கண்ணு தெரியாதவன் பார்வை, அதாவது இல்லாதவனுக்கு கிடைக்கும் போதுதான் அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் போதுதான் சாப்பாடுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அவனை தள்ளிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தள்ளப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவன்கிட்ட வந்தாருன்னு யோவான் 9 இருக்கிறது. அவன் தள்ளப்பட்டது. தள்ளப்படுதல் உங்களை உலகம் ஒதுக்குதா? கிறிஸ்துவ நிமித்தம் தள்ளுறாங்களா? இது எங்க தள்ளுறாங்க தெரியுமா? இயேசுவை எங்க தள்ளுனாங்களோ அங்கதான் தள்ளுறாங்க. அதன் அர்த்தம் என்ன? நீங்க தள்ளப்பட்ட இடத்துல ஏற்கனவே அந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக இவர் ஆகாதென்று தள்ளப்பட்டார். அடுத்து ஒரு முக்கியமான காரியம். சகரியா 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. சித்திர வேலையை அல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. அதாவது கற்கள் 2 விதத்துல உலக பிரகாரமா இதை சொல்லுவாங்க. 2 விதமா கற்கள். ஒன்று மிதிக்கிறதுக்காக, இன்னொன்று அதுல இந்த விக்கிரகெல்லாம் செய்வாங்க பாருங்க, உருவாக்குறது. இந்த உருவாக்கப்படுகிற கல்லை நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ஒளிய போட்டு அடிச்சு, அதான் சித்திரம் வேலை. எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, எம்ப்ராய்டரி ஒர்க்கு கேட்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதன் சித்திர வேலை, ஆஹா என்ன அழகு! ஆமே, என்ன சித்திர வேலை! அவர் நொறுக்கப்பட்டார்னு பைபிள்ல இருக்கு. ஏசாயா 53 அட்லீஸ்ட் இன்னைக்காவது வாசிங்க. அவர் நொறுக்கப்பட்டார். அவர் மேல ஒவ்வொரு அடி விழ பரலோக பிதா ஒரு வேலையை நிறைவேற்றிட்டே இருக்கிறார். இல்லையே, இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்ன? ஒரு ஈட்டி எடுத்து குத்திரும். சித்திர வேலை. எதற்காக? இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தன் பிழைகளை உணர்ந்து அவரிடத்தில் தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை அறிக்கையிடும் போது அந்த செகண்டே அவருடைய இரத்தம் அவன் பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. என்ன ஆண்டவரே, எவ்வளவு இத்தனை வருடமா செஞ்ச, 30 வருடமாய் 35 வருடமாய் 40 வருடமாய் செய்த பாவத்தை ஒரே நாள்ல இல்லாமக்கிறீங்களா? இது எப்படி சாத்தியம்? அவ்வளோ வேலை நடந்திருக்கு.
அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி, அதனாலதான் மொத்த கண்களும் அவர் மேல, மொத்த கண்களும் அவர் மேல. அவரால் பிதாவால தாங்க முடியாமதான் அந்த காலத்துல ராஜாக்கள் தங்கள் இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பாங்க. இவரால் தாங்க முடியாமதான் தேவாலயத்தின் திரைச்சிலைய அப்படி மேலந்து கீழாக ரெண்டாக கிழித்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவரால் அந்த தாங்க முடியாம முகத்தை அப்படி திருப்புறார். அந்த பார்வைதான் நம்ம மேல விழுந்துச்சு. அப்பொழுதுதான் இயேசு சிலுவையிலே கத்துறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இன்னைக்கு நானும் நீங்களும் கழுவப்பட்டு நிற்கிறோம். அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த செய்தி கொடுக்கும்போது அவையில் ஒரு அழுத்தத்தை ஆண்டவர் தந்ததை சொன்னேன் அல்லவா, மறுபடியும் அழுத்துகிறது. இனி அவர் அடிக்காதீங்க. அறியாமல் பாவம் செய்கிறவன் காயப்படுத்துகிறான், அறிந்து பாவம் செய்கிறவன் அவமானப்படுத்துகிறான். சித்திர வேலை நிறைவேற்றியாச்சு. அதன் பிறகு அவர் சீயோனிலே இந்த ஜீவனுள்ள கல்லை வைக்கிறார். எதற்கு தெரியுமா? ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூலைக்கல்லாய் இருக்கும். அடுத்த வார்த்தை, விசுவாசிக்கிறவர் பதறான். ஒரே அவ்வளோ வேலை அவருக்கு செஞ்சுட்டு என்கிட்ட ஒரே ஒரு வேலையை செய்யன்னு சொல்றார். என்ன ஆண்டவரே? நம்பு, அவரை நம்பு, இயேசுவை நம்பு. இயேசுவை நீ நம்புறதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சொல்றத நீ செய்வ. பேதுருவே, படகை நான் கொஞ்சம் தள்ளுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமாண்டவரே, அது எனக்காக. படகை நான் ஆழத்துல தள்ளுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமாண்டவரே, அது உனக்காக. உனக்காக, எனக்காக நான் உனக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணி, எனக்காக கொஞ்சம் தான். ஆனா எனக்காக இந்த கொஞ்சம் வந்த பாரு, உனக்காக நான் உன் கூட ஆழத்துல வருவேன், அள்ளி எடுக்க வைப்பேன். உன் ஆசீர்வாதமா ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்னாகப்படல ஆகில உம்முடைய வார்த்தை. அதனாலதான் இந்த 1 பேதுரு 2:5-6 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இயேசு எப்படியோ அப்படிதான் இருக்கணும் சபை. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபையா இருக்கணும். ஆமே. அதுக்கு என்ன செய்யணும்? மரியாதை மாதிரி மாறினா போதும். 3 வருஷம் பழக்கம், 33 வருஷம் பழக்கம் என்னங்க? ஆமே. டீப்பா எனக்கு சொல்லணும்னு உண்டு, வார்த்தைகளை தான் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிதான். ஒரு குழந்தைய என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே செஞ்சவங்க தானங்க இந்த தாயார். ஆமே. 2 மணிக்கு இன்னைக்கு உள்ள லாங்குவேஜ்ல 2 hours once ஆவது பேம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. தாய் எல்லாம் பண்ணவங்க தானே. ஆனா இங்க பாருங்க, ஏன்னா அவங்க மைண்ட்ல என்னதான் இருக்கு தெரியுமா? தாய் கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம். அவர் என்ன சொல்றாருப்பா? அதே செஞ்சிருவோம். எருசலேம்ல காத்திருங்க, நானும் காத்திருக்கணுமா? வரல, கூட உட்கார்ந்திருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல மரியாள் எழும்பி, பேதுரு இரு மறுதலி. அதுக்கப்புறம் மரியாளுங்கிற சாப்டரே இருக்காது. அதாவது அவங்க சாதாரணமா யோவானுடைய தாயார யோவான் கேராஃப்ல வாழ்ந்து மரித்தாங்கன்னு சரித்திரம் சொல்லுகிறது. யோவான் கேர் அவ்வளவு முடிஞ்சு. இந்த நான் என்கிற ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, நான் என்கிற வார்த்தைக்கு ஐய வெட்டுங்க, கிராஸ், அவ்வளவுதான். இதான் ஜீவன் உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான glory, பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாய், பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது.
இயேசுவை போல, இயேசுவை போல என்னையும் உம்மை போல் மாற்றிட. எழுந்து நிற்கலாமா? உம் ஜீவன் எம்மையும் உம்மை போல் உம் ஜீவன் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றோ அல்லேலூயா, ஏற்று என்றும் நடத்து கல்வாரி அன்பை என்னிடும் வேளை அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எம்மையும் உம்மை போல் நன்றியோடு 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 ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவே, நாங்களும் ஜீவனுள்ள கற்களை போல் அப்படியே கைகளை உயர்த்தி எங்களை தரை மட்டும் எங்களை தந்து விட்டோம், தந்து விட்டோம், ஏற்று நடத்துங்கப்பா, ஏற்று என்றோ ஆமே. கல்வாரி அன்பை உடரப கரப சந்தரர ஆமே. ஆண்டவரே உமக்காக 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 வாழுங்கப்பா. ஆமே. ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம். ஆமே. இந்த வார்த்தை நான் எழுதவில்லை, ஆனால் ஆவியானவர் இந்த செய்தி கொடுக்கும் போது ஆழமாக இருதயத்தில் வைத்தார். அறியாமல் பாவம் செய்து காயப்படுத்துகிறோம், அறிந்து பாவம் செய்து அவமானப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்கு நீர் காயப்பட்டதும் போதும், அவமானப்பட்டதும் போதும். மனசார ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுவீங்களா? மனசார எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. என் ஆதிய பிரேமம் நீரப்பா, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான், நீங்க தான். உமக்காக தானே வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஹல்லேலூயா, வாழ்ந்தாலும் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தே ஓடரா
வாசம் பண்ணும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்படியே கடைசியா சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்பாவும் திரு சித்தம், அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. தீர்மானத்தோடு என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இனி உம்மை அடிக்கிறவனாய் அல்ல, உம்மோடு பழகுகிறவனாய் பேசுகிறவனா எப்போதும் எப்போதும் இயேசுதேவா. ஆமென். இயேசுதேவா. ஆமென். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என் இதய வாசம் செய்த ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்திலே நம்மை கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைகளுக்காக நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். நமக்காய் ஜீவனை தந்து நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்க மேல நீர் வைத்த அன்பு அப்பா, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பி எங்களுக்காய் தந்தருள். எங்களை மீட்டீர், எங்களை நினைத்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து ஆண்டவரே எங்களை பாவம் வர கழுவும்படி உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி உம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாய் எங்களை வைத்து ஆண்டவரே நீர் பாராட்டி கொண்டிருக்கிற இந்த கிருபை அன்பு இதுக்கு ஈடாய் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மை தொழுது கொள்ள மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இது ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். உலகம் முழுவதும் ஆண்டவரே இதை நினைவு கூறுகிறாங்க அப்பா. ஆண்டவரே, அதே நேரத்தில் நீர் எனக்காக தான் மரித்தீர் என்கிற உணர்வு எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த நாளில் உம்முடைய சுவிசேஷம் பிரபலமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர், எல்லா கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.